வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுநாத். எல்லாரும் தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி இன்றைக்கி பிட்காயின் கிட்ட $36,500 வரைக்கும் பிட்காயின் போயிருக்கு. நான் என்னோடய டெலிகிராமோட போட்டிருப்பேன். இந்த மாதிரி பிட்காயின் 36,000ங்கிற அந்த குரூஷியல் பொசிஷனை உடச்சி கீழே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பிட்காயின் கீழே போகுமா இல்லை லாங் டேர்ம் பேர் மார்க்கெட்டில் போயிடுமா? ஸோ அதை பற்றி இந்த டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்காயின் இப்போதைக்கு புல் மார்க்கெட்டில் இருக்கா இல்லைனா பியர் மார்க்கெட்டில் இருக்கான்னு கேட்டால் இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்மாக உங்களுக்கு இப்போது பியர் மார்க்கெலாம் இருக்குது பிட்காயின். ஏன் பியர் மார்க்கெட்னு நான் சொல்கிறேன்னா இது வீக்லி சார்ட்டுங்க. இந்த வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது புல் பேண்ட் தெரி. ஸோ அந்த 2 கோடு கீழே பிட்காயின் வந்துடுச்சு. போன வருஷம் மே மாதம் இதே மாதிரி வந்தப்போ கிட்ட 3 மாதம் பிட்காயினோட அக்குமேட்டிக் மார்க் இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி பிட்காயின் கீழே வந்ததுக்கப்புறம் 2 வாட்டி போய் டெஸ்ட் பண்ணியிருக்கு. போன வாரம் கூட கிட்ட 55, 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பிட்காயின் 33,000 45 வரைக்கும் போயிட்டு இப்போ திருப்பி ரிஜெக்ட் ஆகி இப்போ கீழே வந்திருக்கு. ஸோ உண்மையிலே சொன்னால் இப்போதைக்கு பிட்காயின் ஷார்ட் டேர்மாக ஒரு பேர் மார்க் கண்டிஷனாக இருக்குது. அந்த பேர் மார்க் கண்டிஷன்லையும் கிட்ட 2 வாட்டி போய் டெஸ்ட் பண்ணியிருக்கு. 2 வாட்டியுமே அதை இந்த புல் பேண்ட் சப்போர்ட்டை கீழே வந்திருக்கு. சப்போர்ட் ஆகிட்டு மேலே ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ண முடியாமல் பிட்காயின் திருப்பி கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ உண்மையிலே இது பாசிட்டிவாக கேட்டினா பிட்காயினுக்கு இது லாங் டேர்மில் கொஞ்சம் மைனஸாக தான் போய் முடியுது. ஓகே, இப்போதைக்கு அடுத்த என்ன சொல்கிறேன்னு கேட்டினா இப்போதைக்கு பிட்காயின் ஷார்ட் டேர்மில் பேர் மார்க்கில் இருக்குது. ஆனால் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல் மார்க் கண்டிஷனாக இருக்குது. ஏன் அப்படி சொன்னால் இப்போதைக்கு இது மந்த்லி சார்ட். இந்த மந்த்லி சார்ட்டை பார்த்தீங்கன்னா இது 21 டே மூவிங் ஆவரேஜ் கரெக்டாக அந்த 21 டே மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட் எடுத்ததுங்கிறது உண்மையிலே பாசிட்டிவ் ஃபார் பிட்காயின். ஏன் அப்படி சொன்னால் இதுக்கு முன்னாடி வரைக்குமே 2 வாட்டி 2017 புடனுக்கு அப்புறம் கடந்த 2 வாட்டி பிட்காயின் இந்த 21 டே மந்த்லி மூவிங் ஆவரேஜ் கீழே வந்திருக்கு. வந்த உடனே $30,000 வரைக்கும் பிட்காயினோட 30% வரைக்கும் பிட்காயினோட ட்ராப் இருந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் கரெக்டாக பெரிய சப்போர்ட் எடுத்திருக்கு. அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவ் ஃபார் பிட்காயின். இது கூடிய சீக்கிரமே பிட்காயின் ஈஸியாக இப்போ ஒரு சில இஷ்யூஸ் இருக்குல்ல, மேக்ரோ இஷ்யூஸ், அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிட்காயின் ஈஸியாக ஒரு 58 or 52,000 இல்லை 53,000 வரைக்கும் ஈஸியாக மூவ் ஆகிறதுனால சான்ஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் அந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 36,000ங்கிற அந்த 21 டே மந்த்லி இஎம்ஐ அந்த ரீஜனை உடச்சி வந்துச்சுன்னா அதான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் பேஸ் லைனுங்க. எப்பயுமே பிட்காயின் ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணும். அதில் வெரி வெரி லாங் டேர்ம் ஒரு பேஸ் லைன் பார்த்தீங்கன்னா அந்த லைனுங்க 36,000ங்கிறது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு லைனு. அந்த லைனை உடச்சி கீழே வந்துச்சுன்னா பிட்காயின் அடுத்த ஒரு பேஸ் லைன் 2ங்கிறது 28,000. இது போன வருஷம் ஜூலை மாதம் வந்த ட்ராப்புங்க. ஸோ இந்த ரெண்டு பேஸ் லைன் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் ரீஜனு. சப்போஸ் இந்த 36,000 கீழே பிட்காயின் மந்த்லியில் கீழே வந்துருச்சு, க்ளோஸ் கீழே வச்சிருச்சுனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் அக்குமேட்டிக் மார்க்கெட்டுக்குள்ளே பிட்காயின் போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. லாங் டேர்ம் அக்குமேட்டிக் மார்க்கெட் மீன்ஸ் என்ன கேட்டால் ஒரு பியர் மார்க் கண்டிஷன். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 36,000ங்கிற அந்த இதுக்குள்ளே உடனே விற்கு மாதிரி கொடுத்தா பிரச்சனை கிடையாது. ஆனால் மந்த்லி க்ளோஸ் மாதிரி வச்சு கீழே வந்துருச்சு, டீப்பர் கேண்டிலாக கீழே வந்துருச்சு. போன வருஷம் பாருங்கள், இதே மாதிரி டீப்பர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் மாதிரியே இந்த வருஷமும் டீப்பர் கேண்டிலாக வச்சிருச்சுனால கண்டிப்பாக சொல்கிறேன் பிட்காயினோட லாங் டேர்ம் அக்குமேட்டிக் மார்க்கெட்டுக்கு பிட்காயின் கண்டிப்பாக போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் இப்போயே பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி இஎம்ஐ கீழே அந்த புல் பேண்டுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் 2 வாட்டி போய் அதை டெஸ்ட் பண்ணியிருக்கு மேலே போகிறதுக்காண்டி. ஆனால் 2 வாட்டி உங்களுக்கு பிட்காயின் அதை மேலே அந்த ரெஸ்டன் பேஸ் பண்ணி உடச்சி மேலே போக முடியல. கீழே 2 வாட்டி இப்போ கீழே வந்திருக்கு. உண்மையிலே சொன்னால் இதுவே ஒரு மைனஸ் தான். அதுக்கப்புறம் இந்த மந்த்லி இஎம்ஐ கீழே வந்துச்சுனால் பிட்காயின் ஒரு லாங் டேர்ம் பியர் மார்க்கெட்டுக்குள்ள லாங் டேர்ம் அக்குமேட்டிக் மார்க்கெட்டுக்குள்ள பிட்காயின் போடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது இந்த 36,000 உடைக்கக்கூடாதுங்க. ஸோ அதான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டை உடச்சுன்னா அடுத்த ஒரு சப்போர்ட்டுங்கிறது 33. ஸோ அடுத்த 33ங்கிறது ஒரு சின்ன சப்போர்ட்னு நான் சொல்லுவேன். அடுத்த பெரிய சப்போர்ட் 28. ஸோ
இதை உடைக்காத வரைக்குமே என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பிட்காயின் வந்து இன்னும் சீக்கிரமாக வந்து இப்போ அந்த 2 இஷ்யூஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சீக்கிரமாக புல் ரன்னுக்கே சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போதைக்கு வந்து எந்தெந்த இஷ்யூஸ்னால வந்து பிட்காயின் வந்து பியர்மார்க்குள்ள புல்மார்க் ஸ்டேஜ் ஆகும்னு கேட்டால் வந்து 2 இஷ்யூஸ் தான் காரணம். அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு வந்து ரஷ்யா ஏன் நேற்றுக்கான ட்ராப்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ரஷ்யா வந்து ஒரு சில இஷ்யூஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து இந்த ட்ரூப் அனுப்புறது, ஸோ இதை பற்றி வந்து பிடனும் ரஷ்யாவோட பிரைம் மினிஸ்டரும் வந்து உட்காந்து பேசுகிறதா வந்து ஒரு சில நியூஸ் போயிட்டுருக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் உட்காந்து பேசினா வந்து கூடிய சீக்கிரமே வந்து இந்த இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து குளோபல் ரீதியாக நடக்கிற பிரச்சனைங்க. இந்த பிரச்சனை வந்து இது வந்து பிட்காயின்லையும் மார்க்கெட்லையும் வரதான் செய்யும். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து நீங்கள் வந்து ஆல்காயின் அக்குமேட் பண்ணுறது, டிசிஏ பண்ணுறதா என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் ஆஃப் த குட்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமேட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு வந்து ரஷ்யாவில் வந்து வார் ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு வந்து 60-40ங்கிற இதெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு இந்த சந்திப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிடனும் புட்டினும் சந்திக்கிற மாதிரி சுச்சுவேஷன் போணுச்சுனால் கண்டிப்பாக இதுக்கு அப்போ ஷேர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்த மாதம் வந்து ஃபெட்டோட மீட்டப் வந்து நடக்க போதுங்க. அந்த மீட்டப்பில் இந்த சார்ட்டை பண்ணுங்க. கோல்டு மேன் சாக்ஸ் வந்து அவர் கொடுத்த ரிப்போர்ட் படி வந்து 7 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு வந்து இந்த வாட்டி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஃபெட்டோட அமைப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஃபெட்டோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஷார்ட் டர்மாக பிட்காயினை வந்து அதாவது வந்து ஷார்ட் டர்மாக பிட்காயின் வந்து ஒரு பேர் கண்டிஷன் தள்ளுமே தவிர லாங் டர்முக்கு வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய புல் மார்க்கெட்டுக்கான ஒரு அஸ்திவாரம் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ரீஜன்லலாம் வந்து வாங்கி வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்தந்த ரீஜனில் வந்து என்ன பண்ணணும் எப்படின்னு கேட்டால் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கேஷை வச்சுக்கோங்க. உங்கள் கையில் வந்து முக்கால்வாசி வந்து கேஷ் வந்து ஃப்ளோவாக வச்சுக்கோங்க. அதுக்காண்டி வந்து இப்போ இருக்க எல்லா ஆல்காயின் லோவில் வாங்க ட்ராப்பில் இருக்க ஆல்காயினை விற்றுட்டு நான் கேஷ் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் சொன்னால் நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா பணத்தை ரெடி பண்ணி பணமாக வச்சுக்கோங்க. பிட்காயின் அந்த ட்ராப் வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து பொட்டன்ஷியல் ஆல்காயின்ஸு சொல்லலாம். அப்புறம் அந்த மாதிரி ப்ளூ சிப்ஸ்னு சொல்லுவாங்க, பினான்ஸு, டாட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டேன். அப்புறம் மெட்டாவர்ஸ் காயின்ஸ் இந்த நெட்விஆர்கே வேர்ல்டு, அதுக்கப்புறம் முந்தா நேற்று கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டேன். கேமிங் NFT கேமிங் ப்ராஜெக்ட்னு சொல்லி இம்டபிள்எக்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் வர காயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டிசிஏ பண்ண பாருங்க. ஸோ மந்த்லி வந்து பணத்தை ரெடி பண்ணி கொஞ்சமாக வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சமாக வந்து டிசிஏ பண்ணுங்கள். ஸோ இதனால் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டைமுங்கிறது வந்து டிஃபிகல்ட்டியான டைம் தான். ஸோ இந்த டைமை நம்ம தாண்டியாக தான் வந்து அடுத்த நம்ம வந்து ஒரு புல் கண்டிஷனுக்குள்ளே போக முடியும். இந்த டைமில் வந்து மற்றவங்களை திட்டிட்டோ இல்லைனா வந்து மற்ற யூடியூப் சேனலுக்கு திட்டிட்டோ என்னை திட்டிட்டோ நான் வெளியே போகிறேன், இந்த ஃபீல்டில் எனக்கு வேணாம், மார்க்கெட் முடிஞ்சிடுச்சு, பிட்காயின் மார்க்கெட் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா ஸோ இது வந்து எனக்கு எந்த விதத்துலையும் வந்து பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு தான் அது வந்து பெரிய லாஸ். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பிட்காயின் வந்து இங்கேருந்து 55,000 65,000 போனதுக்கப்புறம் திருப்பி உள்ள வரீங்க. ப்ரோ இப்போ ஏதாவது காயின் சொல்லுங்கள் ப்ரோ, உடனே 3000 மாதிரி சொல்லுங்க, நான் விட்டுட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி திருப்பி உள்ள வரீங்க. ஸோ இது வந்து இதுக்கு பேர் தான் புல் ட்ராப்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நீங்கள் உள்ளே வரீங்க, திருப்பி வந்து அது கீழே போய்டும், திருப்பி அங்கே விற்பீங்க. ஸோ அதனால் நான் திருப்பி சொல்கிறேன், ஒன்ஸ் மார்க்கெட்டில் வந்துட்டிங்கன்னா இதில் லாஸும் இருக்கும் ப்ராஃபிட்டும் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஈக்குவல் பண்ணி கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ பார்க்குறது வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ அதான் என்னால் சொல்ல முடியும். டெய்லியும் போய் அந்த போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு அதை பார்த்து டிப்ரெஸ் ஆகாதீங்க. ஸோ நாளைக்கே நீங்கள் போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி பார்த்து அதை நீங்கள் டிப்ரெஸ் ஆகிறனால வந்து நாளைக்கே வந்து அந்த போர்ட்ஃபோலியோ கண்டிஷன் வந்து ஒரே நாளில் சேஞ்ச் ஆகிடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க. வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் வந்து என்னையே எடுத்துக்கோங்க. நானே வந்து புண்டிஎக்ஸ் வந்து ஒரு ஹையில் இருக்கும்போது வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ஹெவி ட்ராப் 7,000 நான் வாங்கி வச்சேன். அது கேட்டால் வந்து 3,000 ருபீஸ் வரைக்கும் தான் போச்சு. ஆனால் அந்த காயின் நான் விற்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அதே புண்டிஎக்ஸ் காயின் தான் வந்து போன புல் மார்க்கெட்டில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து 1.25 எத்திரியம் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதனால் வந்து ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கிரிப்டோஸில் வந்து எந்த வித லாஸ் இருக்காது நான் சொல்ல போகிறேன். இங்கே விற்காத வரைக்குமே ஹோல்ட் பண்ணுங்கள். அது மட்டும் நான் சொல்ல முடியும். கீழே வந்துச்சுன்னா டிசிஏ பண்ணுங்கள். டிசிஏ இஸ் ஒன் ஆஃப் த குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இந்த மார்க்கெட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் தான் சொல்ல முடியும். இப்போ அடுத்து வந்து பிட்காயின் நெக்ஸ்போ பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு வந்து 36 தாண்டி இப்போ 37,200 ரேஞ்சில் இருக்குது. இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து அடுத்த ரெசன்ட் பாயிண்ட்டாக வந்து 38,000ங்கிறது அடுத்த ரெசன்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ரெசன்ட் பாயிண்ட்டுங்கிறது வந்து $40,750 ரெண்டாவது ரெசன்ட் பாயிண்டாக இருக்கும். மூணாவது ரெசன்ட் பாயிண்ட்டுங்கிறது 43,000 மூணாவது ரெசன்ட் பாயிண்டாக இருக்கும். இங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து மேஜர் சப்போர்ட் லைன் ஃபஸ்ட்டு வந்து 36,000ங்க. ரெண்டாவது வந்து சின்ன சப்போர்ட்டுங்கிறது 33,000.
மூணாவது ஒரு மேஜர் சப்போர்ட் லைனுங்கிறது வந்து 28,000 to 30,000. ஸோ இந்த ரீஜன் 36,000ங்கிற க்ரூஷியல் சப்போர்ட் கீழே வரக்கூடாது. சப்போஸ் அது வந்துச்சுனாலும் வந்து நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் பிட்காயின் வந்து அக்குமேட்டிங் மார்க்குள்ளே போக போகுதுன்னு அர்த்தம். அது வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்த்தா நம்மளால சொல்ல முடியும். இன்னொரு ஐ திங்க் வந்து இன்னொரு 1 or 2 months வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும் நம்மளுக்கு பிட்காயின். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அடுத்தது வீடியோஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கிரிப்டோ டெக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த பார்ப்போம்.